கர்மானா அவனுக்கு என்னன்னு தெரியுமா? நம்ம ஹீரோ ஆண்ட்ரூவுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா, படத்தோட ஸ்டார்ட்டிங்கில அவருக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவளுக்கு ஆஸ்பிரேஷன்ஸோ, ஆம்பிஷன்ஸோ எதுவுமே இருக்காது. அவங்க ஒரு தியேட்டரில பாப்கார்ன் கவுண்டரில வந்து பார்ட் டைமா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இத ஒரு காரணமா காமிச்சு அவங்கள இன்சல்ட் பண்ணி பிரேக்கப் பண்ணிருவான். I'm just some girl who doesn't know what she wants, and you have a path, and you're going to be great, and I'm going to be forgotten, and therefore you won't be able to give me the time of day because you have bigger things to pursue. That's exactly my point. இது வந்து அவன திருப்பி வந்து தாக்கும் கர்மாவா. எப்படின்னா, அவன ஸ்டூடியோ பேண்ட்லேருந்து தொரத்தி விட்டுருவாங்க. தொரத்தி விட்டதுக்கப்புறம் வந்துட்டு, என்ன பண்ணுறது, எது பண்ணுறதுன்னு தெரியாம இருக்கும்போது, அ டைம பாஸ் பண்ணுறதுக்கு இவனும் போயிட்டு ஒரு ஷாப்பில ஒரு கவுண்டரில வந்து பார்ட் டைமா வேலை செஞ்சுட்ருப்பான். அப்ப தான் அவனுக்கு புரியும், வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட் அப்படின்ட்டு. ஸோ தட்ஸ் வென் ஹி நோஸ் ஹி டிட் சம்திங் பேட். அத திரும்பவும் சரி பண்ண முடியாது அப்படின்ட்டு. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் ஆல்சோ இட் பிளேஸ் a significant role in his character development. Day 4 of movie analysis for 100 days. Bye.